சோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி தெரியுமா கிறிஸ்துவ வாழ்க்கை? தேங்காவை போல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? தேங்காவை பார்த்தீங்கன்னா மேலே நல்ல அழகா நல்ல நல்ல சுரண்டி நல்ல அழகா சந்தையில் பார்த்தீங்கன்னா அழகழுகு தேங்காவாக இருக்கும், கருப்பு தேங்காவும் இருக்கும். நீங்கள் சந்தையில் பாருங்களேன், அல்ல முத்துனது கருப்பாக இருக்கும், பிஞ்சு தேங்காய் வெள்ளையாகவே இருக்கும். ஆனால் அந்த தேங்காவை போல நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. தேங்காய் வெளியில் எப்படி இருக்கும்? மூடியா இருக்கும். உள்ள எப்படி இருக்கும்? அழகாக நன்றாக அதை எடுக்கிறது போல இருக்கும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி பார்க்கும்போது அநேக குடும்பத்து காரியங்களுக்காக செபிக்கும் போது, அநேக குடும்பங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்வாரு, அது உள்ள தேங்காய் அழுகி போயிருக்கு, உங்களுடைய இருதயம் உடைஞ்சு போயிருக்கு, உங்களுடைய இருதயத்துக்கு கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்கிறத தேவன் எனக்கு நன்றாக காமிப்பார். இன்றைக்கு அந்த தேங்காவை போல நம்மளுடைய வாழ்க்கையில மேற்பூச்சிக்கு இடம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம நல்லா ட்ரெஸ் போடுறதுனால, நல்லா ட்ரெஸ் போட்டு ஒருவேளை நீங்கள் நல்லா அழகாக மேக்கப் பண்ணி வரனால ஆண்டவர் அங்கே இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அங்கே இல்லை. அப்போ தேங்காய்க்குள்ள என்னத்தான் இருக்கும்னு பார்த்தா அழுகி போனது இருக்கும். சில நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில அந்த தேங்காய்க்குள்ள பூ மலர்றது போல, அந்த காய் மலர்வது போல மலர்ந்து வரும். ஆமென். அதை காட்டுக்கு தேங்காய்க்குள்ள இன்னொரு காரியம், அந்த தேங்காய் உள்ள பார்த்தீங்கன்னா தேங்காய் பூன்னு ஒன்று பூத்துக்கிட்டு இருக்கும். அதை சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது எல்லா வீட்டுக்கும் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரப்போ இருக்காது. அது மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரும்போது எல்லா வீட்லையும் அந்த காய் பூத்து இருக்காது. ஏதோ 1000ல் ஒரே ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் உள்ள பூத்து இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது எங்கள் வீட்டில எல்லாம் இருந்திருக்காமே. அப்போ இதெல்லாம் தேவனுடைய பொக்கிஷம், இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வாதமா சுதந்திரம்